ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் லொக்கேஷனில் பைக் இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நம்ம சீக்ரெட்லேருந்தே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பைக் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டோர் ரூமில் இருக்க பைக்கு, கரேஜில் இருக்க பைக் எடுத்துக்கிட்டாச்சு. இது R15. அப்புறம் வீட்டு பக்கம் பிக் ஸ்மோக் பக்கத்தில் ஒரு சந்து வீடு போகும். வீட்டு சந்துக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த சந்துக்குள்ளே போகும்போது அங்கிட்டு லெஃப்ட் இறக்கணும். நீங்கள் அந்த பாலத்துக்கு கீழே லெஃப்ட் இருக்கும். அங்கே லெஃப்ட்டு கீழே இறக்கிடுங்க. ஸ்லைட்டில் இறக்குனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஒரு டனல் ஒன்று வரும், அது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க. நான் போகிற மாதிரியே போங்க. மாற்றி போனீங்கன்னா அப்புறம் நீங்கள் பைக்கை பார்க்க மாட்டீங்க. என்னடா முட்டு சந்தில் எடுத்து வந்து விட்டீங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ ரைட் எடுங்க. ஒரு சந்து பாதை இருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரோடு ஒன்று தெரியும். அங்கே வந்தீங்கன்னா உடனே ஒரு ரைட்டு கட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் ரைட் கட் பண்ணி உள்ளே போயிருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தாண்டி ரெண்டாவது மேலே அந்த மூலையில் ஒரு படிக்கட்டு மாதிரி இல்லை, மேலே ஏறுறது இருக்கும். அந்த மேலே ஏறி ஒரு அங்கே சைடில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் இருக்கும். நான் சீட் கோட் போட்டு விளாட்றதுனால எனக்கு டொய்க் வந்திருக்கு. சீட் கோட் எப்படி ப்ரூவ் போடுறதுங்க இன்னொரு வீடியோ நான் போடுறேன். பைக் பாருங்கள், டொய்க்கு வண்டி சவுண்டெலாம் செம்மையாக இருக்குது. இருங்க, உங்களுக்கு நான் கேமராவில் காமிக்கிறேன். உங்களுக்கு நான் கேமராவில் காமிக்கிறேங்க பாருங்கள். வண்டி நல்லா கருப்பு புகையாக தள்ளுதுங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது அவுட்ஃபீல்டு. ரைட் சைடை பார்த்தாலும் சூப்பராக இருக்குது, லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் சூப்பராக இருக்குது. என்னடா அது மேலே போச்சு. நல்லா இருக்குங்களா? ஜூம் தான் பண்ண முடியல, பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இப்போ பாருங்கள், பைக் செம்மையாக இருக்குங்க. கருப்பு புகை தான் தள்ளுது, செம்மையாக இருக்குது. சரிங்க, பாருங்கள். இப்போ நம்ம கிளம்பலாம். நீங்கள் வண்டி எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய்.